ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 1 வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி என்ன ஃபுட், ஒயிட் ரைஸ், பீட்ரூட், அப்புறம் ஈவினிங் ஒரு பிளாக் காஃபி. இன் பிட்வீன் எதுவும் சாப்பிடல ரொம்ப. ஸோ இப்போ நைட்டு வந்து ஒரே ஒரு 2 கோதுமை தோசை தான் இப்போ வந்து டின்னராக இருக்க போகுது. அதுக்கப்புறம் தூங்கும்போது வந்து ஜீரா வாட்டர், சீரக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா வெயிட் ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் நீ பெயின் வருது, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து ரொம்பவே எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தது. பட் பேபி பிறந்ததுக்கப்புறம் இல்லை, அது வந்து போயிடுச்சு. பட் வந்து வெயிட் வந்து நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வெயிட் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நிறைய தடவை இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வெயிட் குறைக்கலாம், அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் நிறையவே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் டெய்லி என்னோடய டயட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் டெய்லி ஒரு 1/2 hour நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு 1/2 hour என்னென்னா ஐஷு இறங்கி வா. டெய்லி ஒரு 1/2 hour நீங்கள் வந்து சும்மா ஒரு மார்னிங் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 1/2 hour நீங்கள் அந்த மாதிரி வந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கும். வாக்கிங் வந்து பெஸ்ட்டு எக்ஸசைஸ். ஏன்னா டியூரிங் மை ப்ரெக்னென்சி எப்போது என்னால் வேறு எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாது. ஒன்லி வந்து வாக்கிங் மட்டும்தான் பண்ணுவேன் நான். அதுலேயே எனக்கு நார்மல் இதுவாச்சு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நிறையவே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஜீரா வாட்டர், லெமன் ஜூஸ், இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜிஞ்சர், இது எல்லாமே டெய்லி டே பை டே ஒரு ரெசிபி, ஒரு ட்ரிங்க், வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நானும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்களும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு 1/2 hour வந்து மார்னிங் 1/2 hour வாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய ஜேர்னியை. அப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம், டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வாக் பண்ணணும். இந்த வாக் பண்ணும்போது இந்த ஜீரா வாட்டர் கூட குடிக்கலாம். ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் வந்து சீரகம் போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 tumblers குடிக்கலாம். மார்னிங் எழுந்துனா அந்த மாதிரி கூட பண்ணலாம், ரொம்ப நல்லது. பால் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்படி குடிக்கணும் அந்த கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்லி வந்து அந்த பிளாக் காஃபி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். அதுவும் நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். பட் டே 1 இன்றைக்கி பார்க்கலாம், ஒரு 100 days எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளோட டேஸை வந்து வச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின், வெயிட் லாஸ் இருக்கணும். அதுதான் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.